ஜெபிக்கிறோம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா உம்மை பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே அப்பா கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு வந்த பிள்ளைகள் பாக்கியவான் ஆண்டவரே, பாக்கியவதி என்று ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அருமையான ஆண்டவரே அப்பா மண்டியில் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஜீவ புஸ்தகத்தை எழுதுவீராக ஆண்டவரே. இவர்கள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் என்பதை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்மை உண்மை முத்தமாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தென்படுவீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு உம்மை தேடி வந்த இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக அப்பா. அடியாலை மறைத்து தேவன் ஒருவர் மாத்திரம் பேசுவீராக. உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்து ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு. கண்ணீரின் பாதையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னோட இருந்த என் நேசவே நீங்க போதும் ஆண்டவரே. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, போதும் ஆண்டவரே, உம்மை விட்டு எனக்கு யாரும் இல்லை. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. சபை சத்தியத்தை உயர்த்த நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் என்னுடன் எப்பொழுதும் வந்த நேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை அந்த எல்லா பாதைகளிலும் என்னோட இந்த இயேசுவே என் வாழ்க்கைக்கு நீர் போதும் ஆண்டவரே. நான் நன்றி சொல்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, இனி அழாதே மகனே மகளே என்று சொல்லி அணைத்துக் கொண்டீரே ஆண்டவரே. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா அப்பா. நீ கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து பார், உன்னுடைய இயேசு என்றும் இருக்கிறார்.
இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டார்? இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் என்றும் கைவிடாத நேசரே, நான் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது என் கைகளை பிடித்த கரம் என்னை விடவில்லை. கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை தாலாட்டும் என் நேசர் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது உன்னை கைவிடாத நேசர் அவர் மாத்திரம்தான். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. என்னை கைவிடாத நேசர் எனக்கு போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும். நீங்க வாழ்க்கையில போதும் அப்பா. நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. நான் உம்மை என்றும் நேசிக்கிறேன். உம்மை தானே. அல்லேலூயா. நம்ம யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசுவீராக. ஆண்டவர் எப்பொழுது நமக்கு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார், பேசாத கல்லோ மரமோ அல்ல. நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:4 நம்ம எடுத்து வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. என்ன மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் என்ன பண்ணுவாராம், உன்னுடைய இருதயத்துல நிறைய வேண்டுதல், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆண்டவரே, நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனை. ஆனாலும் எல்லாவற்றையும் எங்க வைப்போமா? தேவனுடைய சமூகத்துல என்னுடைய எல்லா இருதயத்தின் வேண்டுதலையும் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு என்னென்ன விண்ணப்பத்தை, என்னென்ன வேண்டுதலை தேவ சமூகத்துல நீ இன்னைக்கு வச்சிருக்கிறீ, அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா கொடுக்காத தேவன் அல்ல. நீ என்ன தேவ சமூகத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதம் முடிவில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னுடைய இறுதியின் வேண்டுதல் என்னெல்லாம் உமக்கு தெரியும் ராஜா. நான் நிறைய காரியம் உங்களுடைய சமூகத்தில் கேட்டிருக்கேன்ப்பா. அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் எனக்கு தேவன் அருளை செய்வார்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லலாம். உன்னுடைய இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் இன்னைக்கு செய்கிறாயோ, இந்த நாளிலே இந்த நிமிஷத்துல அதை கர்த்தர் உனக்கு நான் அருளை செய்வேன். அல்லேலூயா. அப்போ தேவன் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க சமூகத்தில் ஆண்டவர் கடனா, ஆண்டவர் இவ்வளோ கடன் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அதை அடைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட சரீரத்தில் இவ்வளோ வியாதிகள் ஆண்டவர், அதை தேவன் உனக்கு அருளை செய்வார். என்ன பண்ண, வியாதி எடுத்து போட்டு சுகத்தை அருளை செய்வார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பொய் உரையாத தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்லுவாரா? நம்ம சொல்லுவோம், ஆனால் அவர் சொல்லவே மாட்டாருங்க. அல்லேலூயா. நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பார்த்து பொய் சொல்லுவோம், ஆனால் அவர் என்றைக்கும் பொய் உரையாதவராய் இருக்கிறார். உனக்கு கொடுப்பேன் என்று அருள் செய்வேன் என்று சொன்னார்னா செய்வார். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று உனக்கு அருள் செய்தார்னா செய்வார். உன்னுடைய வீடு நான் உனக்கு அருளுவேன் என்று சொன்னார்னா உனக்கு அருளுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் என்னுடைய மனசில் நிறைய வச்சிருக்கான்ப்பா, என்னுடைய வேண்டுதல் நிறைய இருக்காப்பா, அதெல்லாம் கர்த்தர் எனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எங்க இருக்க முடியும் நம்மளால மனமகிழ்ச்சி? அவர் சமூகத்துல கர்த்தர்கிட்ட மட்டும்தான் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். உனக்கு அவர் அருள் செய்வார். செய்வார் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்ப செய்வாரா செய்ய மாட்டாரா? இல்லை, நான் உனக்கு அருள் செய்வேன் என்று என்ன பண்ணாரு? தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கேட்போம். எரேமியா 18:10 வாசிக்க கேட்போம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் பொல்லாப்பானதை செய்வாரானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்வார். ஆனால் நம்ம அதுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லிட்டு வர வச்சுக்கோங்க, நம்ம அதுக்காக காத்திருப்போம். ஆனால் நம்ம இடத்துல ஆண்டவர் நிறைய வார்த்தையை கொடுத்துருப்பாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாரு. எனக்கு கூட நிறைய வாக்கு கொடுப்பாருங்க. அந்த ஒவ்வொரு வாக்கையும் தேவ சமூகத்தில் வச்சு நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, எனக்கு எப்போ செய்வீங்கன்னு கேட்பேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவரே 1 வருஷம் முடிஞ்சிருச்சப்பா, அந்த வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறல. அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரை நான் மறுதலிக்கிறேனா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டேனா, அவர் சமூகத்தில் நான் அதிகமாய் போகலையா, நான் பின்னாடி இருக்கிறேனா, ஆண்டவரே நான் முன்னாடி இருந்த விசுவாசத்தை விட்டு வெளியில இருக்கிறேனான்னு சொல்லி நான் என்னை யோசிப்பேன். நான் அப்ப என்னுடைய காரியம் நடக்காம இருக்கனா, தேவன் எனக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவரே செய்யாமல் என்ன பண்ணுவாரா? மனம் மாறுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்கிறதோ அதை தேவன் என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா, நான் மனம் திரும்புவேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கு அருள் செய்வேன் என்று சொன்னீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அதை நான் மனம் மாறுவேன் வேற சொல்கிறீங்கப்பா. ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆண்டவரே மனசை என்ன பண்ணுறேன்? நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. இன்னைக்கு ஒரு உறுதியாக உங்களுடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ராஜா. இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? உமக்கு விரோதமாய் உம் சத்தத்தை கேளாமல் நான் போக மாட்டேன். ஆண்டவரே எந்த நேரம் என்ன கூப்பிட்டாலும் நம்ம கேட்பேன். அல்லேலூயா. சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேல் என்று சொல்லி. அவன் என்ன நினைக்கிறான்? சரி, நம்முடைய யாரு ஏலி கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சி ஓடி போய் ஆண்டவரே என்னை கூப்பிட்டீரான்னு அவர் சொல்ல, இல்லை நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சத்தத்தை கொடுக்குறாரு. ஆனால் அப்பவும் கேட்கல. அப்பவும் போய் கேட்குறான் அவன், ஆண்டவரே நீ என்னை கூப்பிட்டீராரு. அப்பா ஆண்டவர் சொல்கிறார். அப்பா அவர் ஏலி புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன இது ஆண்டவர் அவனை பிள்ளையாண்டனை கூப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கூப்பிடும் போது, ஆண்டவரே இன்றைக்கு நீ என்னை கூப்பிட்டுறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த சபைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆண்டவரே இந்த வாரத்தில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை எனக்கு அருள் செய்ய போறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அவர் சத்தத்துக்கு நம்ம முதலாவது கீழ்ப்படியணும். ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன் ராஜா. ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. இன்னைக்கு தேவன் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை நிச்சயமாய் தேவன் எனக்கு செய்வார். அல்லேலூயா. எனக்கு செய்வார். நிச்சயமா யாருக்கு செய்வார்? எனக்கு செய்வார். அப்பனா எனக்கு செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனோட வாசிப்போம். யோபு 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட. அல்லேலூயா. அவர் எனக்கு அருளை செய்வார் என்று சொல்லிட்டோம் வச்சுங்களேன், நம்ம நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டோம், அழகா பாடுவோம் பாருங்க. அவர் என்னை உண்டாக்கினவரும் இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய. அருள் செய்கிறவன் பாடுறது கூட தேவன் அருள் செய்வாராம். அல்லேலூயா. ஐயோ எனக்கு கழுத போல நான் கத்துறேன், நான் எனக்கு பாட்டே பாட தெரியும் அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவரை பார்த்து காலையில் இந்த குருவிகள் பாடும் பாருங்க, அழகா கிச்சு 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 கிச்சுன்னு கூப்பிடும் பாருங்க. அதில் அவ்வளோ சந்தோஷமா. முதலாவது துதிக்கிறதே யார் துதிக்கிறதுனா பறவைகள் துதிக்குமா. உண்மையிலேயே தேவன் அங்கே உங்கள் பக்கத்தில் நிற்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி பாருங்கள். அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பாடுகிற அந்த அருளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே நான் எப்படி பாடுகிறேன்னு தெரியல, எனக்கு கட்ட குரல், எனக்கு ராகம் வராது, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தான் ரசிக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம ஆண்டவருக்காக நீ உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பாடி பாருங்க. தேவன் இந்த அபிஷேகத்தை உனக்கு என்ன பண்ணுவாரா? கொடுப்பான். என்னை உண்டாக்கினவரும்
இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டிக்கும் போது என்ன பண்ணிருப்பா தெரியுமா? நீ இந்த மாதிரி பாடணும், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தேவன் எல்லா அருளையும் தேவன் உனக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திற்கு போனாலும் சரி கர்த்தருடைய அருளை நீ பெற வேண்டும். அல்லேலூயா. அது எங்க கிடைக்கணும்? அவர் சமூகத்திலையும் அவருடைய வார்த்தையில மாத்திரம்தாங்க அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது அவருடைய சுத்த கிருபையாக இருக்குது. அவர்னால தாங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், பாடுறோம், போகிறோம், நடக்கிறோம். எல்லாமே அவர் நமக்கு கொடுத்த அருள். அந்த அருள் நமக்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு உன்னுடைய என்னென்ன வேண்டுதலோ அதை இன்றைக்கி தேவ சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, இன்றைக்கி இந்த காரியத்தை குறித்து நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கணும் ஆண்டவரே, அடுத்த வாரம் நான் என்னை சாட்சியாக நிறுத்துங்கப்பான்னு சொல்லி பாருங்கள். தேவன் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை இன்றைக்கு நான் அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு ஒன்று கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு மாறவே மாட்டாருங்க. மனுஷன் கொடுத்த வாக்கு மாறிடுவான். இன்னைக்கு தரேன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். ஆனால் அவர் இன்னைக்கு தரேன்னு சொன்னார்னா கொடுத்துருவாரு. இல்லை ஒரு வருஷம் கழிச்சு தருவேன்னு சொன்னார்னா ஒரு வருஷம் கழிச்சு கொடுப்பாரு. இல்லை நாளைக்கு உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரும் நாளைக்கு உனக்கு கொடுப்பாரு. ஏனென்றால் அவர் நான் அருளுவேன் என்று சொன்ன வாக்கு நிச்சயமாய் உனக்கும் நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 119:29 நாம் வாசிக்க கேட்போம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். எதில் தெரியுமாங்க? நமக்கு நிறைய பொய் வழிகள் இருக்கும். ஆனால் அந்த பொய் வழிகளை விட்டு என்ன பண்ணுமா? என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. அவ பாருங்க, நம்மளுடைய வேதம் தாங்க நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்ப நமக்குள்ள இருக்கிற என்ன பண்ண பொய் வழிகளை நம்மளை விட்டு விலகணும். அதிலேயே பாருங்க 119 128 பாருங்க. நான் இந்த நம்ம 119 வசனத்தை படிச்சோம். ஆனா பாருங்க அந்த வசனத்துல தேவன் ஒரு வார்த்தை கொடுக்க. அப்ப 119 128 எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளிய எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த பொய் வழிகளை நீ வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தேவன் கொடுத்த சகல வழிகளையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உனக்கு அருளை செய்வேன் என்று சொன்ன வார்த்தை தேவன் உனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட என்ன தடையா இருக்கு பாருங்க? அந்த பொய் தடையா இருக்கிறது. அந்த பொய்யை விலக்கி போட்டா தேவன் உன்னுடைய வசனத்தின்படியே உன்னை ஆசீர்வதிப்பாராம். அந்த வசனத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்கு எடுத்து என்ன பண்ணுவாரா? அருளை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம பைபிள் படிப்போம், ஒரு அப்படியே ரொம்ப துக்கத்தில் இருப்போம் பாருங்க, டக்குன்னு ஒரு வார்த்தையை திருப்போம் பாருங்க, பார்த்தோன்னா அந்த வசனம் நமக்கு அப்படியே உள்ளத்துல அப்படியே ஆட்டி தேற்றுகிற வார்த்தையா இருக்கும். உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கீங்கப்பா, நிச்சயம் நீங்க செய்வீங்கன்னு. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையும் அவர் வசனமும் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. ஆனால் மனுஷனாக இருக்கிற நீயும் நானும் பொய் சொல்லுவோம். ஆனால் அவர் பொய் உரையாத தேவனாக இருந்து அந்த பொய் வழியை விட்டு விலகி செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வழி எப்படி இருக்கா? செம்மையான வழி. அந்த செம்மையான வழியில நீ போகும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு ஆண்டவர் உன் அடியில் இருக்கிறாருங்க. நீங்கள் நினைக்கல நான் எங்கள் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீ நடந்தால் அவன் கூட வருவார், நீ படுத்திருந்தா அவன் கூட வருவார், நீ அழுதினா அவரும் உன்னோட அழுவார், நீ சிரிச்சின்னா உன்னோட கூட அவரும் சிரிப்பார். நீ நினைக்கல ஆண்டவர் என்னோட இல்லைன்னு, நித்தம் உன்னோட கூட வந்துட்டே இருப்பார். நீ ஒரு அடி எடுத்து வச்சு அவர் உன்னோட அடி வைப்பார். நீ உட்காந்து இருந்தாலும் உன்னோட கூட உட்காந்து இருப்பார். நீ நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும், எல்லா வசதி வாய்ப்போடு வாழணும்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இன்றைக்கி அவர் கொடுத்த நன்மையை கண்டு ஆண்டவரே நான் எப்போது எழுந்துக்கும் ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம அவருக்கு இடத்துல போய் வரும்போது நம்முடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனோட வாசிப்போம். ஆதியாகமம் 48:11 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சகோதரர் என்ன பண்றாங்க, அவன் சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை குடியில தள்ளி என்ன பண்றாங்க, அவனை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் அவன் பேர்லே ஒரு என்ன பண்ணாரு, இரக்கமா இருந்தார். அல்லேலூயா. உன்னோட பேர்லையும் தேவன் இரக்கமாக இருப்பார். அவன் போய் என்ன பண்ணாங்க, எல்லாம் தூக்கி போட்டாங்க, அவர் எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனாலும் வேண்டாம் என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிடுச்சு. அல்லேலூயா.
சொல்கிறான், எல்லாரும் எல்லா கதிர்கட்டும் என்னை வணங்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தாய் தகப்பனும் நாங்கள் 11 பேரும் என்ன பண்ணுறோம், வணங்குறோமான்னு சொல்லி அவனை முற்றிலுமாய் வெறுத்தார்கள். இன்னைக்கு உன்னை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்க மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. வாசிப்போம். உன் முகத்தை காண்பேன் என்று, உன்னுடைய முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. யார் சொல்றாரு? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நான் உன் முகத்தை பார்ப்பேன்னு நினைக்கல, ஏன்னா நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி உன்னோட சகோதரர் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் என்னோட சஞ்சலத்திலே நான் தவிப்பில் இருந்தேன். நான் மரணம் வரைக்கும் சஞ்சலத்தை தான் நான் போவேன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இஸ்ரவேலின் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை நான் காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் உன்னுடைய சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தன் பிள்ளைய பாப்பானா நினைக்கவே இல்லை. ஆனா தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு பாருங்க, போலவும் பூமியில் உள்ள சகல காரியங்களை காட்டிலும் என்ன பண்ண பெருகிருப்பா என்று சொன்ன ஆபிரகாம் கொடுத்த வாக்கு என்ன, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணல் தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே ஆசீர்வாதத்தை பிதாக்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு கொடுத்த அதே கருத்தை பாருங்க, உன்னுடைய சந்ததியை நான் காணும்படியாக கர்த்தர் எனக்கு அருளை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு பேர பிள்ளையை பார்க்கணும், என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறியா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய பேரப்பிள்ளையை பார்க்கும்படியாக, உன்னுடைய சந்ததியை பார்க்கும்படியாக கர்த்தர் உனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. அவர் கொடுத்தார்னா கொடுத்த வாக்கு தாங்க. அந்த வாக்கு ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் இப்படி வந்திருக்கேன் ஆண்டவரே, ஆனால் நீர் ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரே தன்னுடைய பிள்ளையை நான் பார்ப்பேன் என்று கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனால் என் பிள்ளையை சந்ததியை நான் பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருளை செய்தார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கும் தேவன் என்னுடைய இருதயத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் அருளை செய்வார். அல்லேலூயா. நீ என்ன கேட்குறீங்க தேவ சமூகத்தில்? ஆண்டவரே இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கப்பா, நீங்க சங்கீதம் 37:4 படி எனக்கு என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாய் கொடுப்பீங்க, அருளை செய்வேன். நான் போகும்போது என்னுடைய காரியத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடையும் தேவன் உடைத்து எனக்கு தேவன் அருளை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை தேவன் எனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 20, 21, 22, 23 வாசிப்போம். அப்பொழுது செபெதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவரை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என்னுடைய குமாரனாகிய இவ்விரண்டு பேரிலே ஒருவன் உமது வலது பாசத்திலும் ஒருவன் உமது இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால். அப்ப பாருங்க, செபுதனுடைய தாய் வந்து கேட்கிறா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தர் வலது பக்கமும் ஒருத்தர் இடது பக்கமும் உட்காரணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அருள் செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ற, ஆண்டவருக்கு நோக்கி விண்ணப்பம் செய்கிற. வாசிப்போம். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் நாம் பெற்றிருக்கோம் இல்லையா? அல்லேலூயா. அவர் பெற்ற அந்த அதே பானத்துல வாரம் நம்ம ஆண்டு சமூகத்துல 2வது வாரத்துல அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறோம். அவர் பெற்ற ஸ்தானத்தையும் நாம் பெரும்படியாக கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். வாசிப்போம். நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். வாசிப்போம். 23 வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என்னுடைய வலது பாசத்திலும் என்னுடைய இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல்
அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல அல்லேலூயா. அப்போ அந்த செபுதனுடைய தாய் கேட்குறாங்க, ஆண்டவரே ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் உட்காரும்படியாக நீங்க பெற்ற ஞானஸ்தானத்தை நான் பெற்ற ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த ஆண்டவரே அந்த திருப்பந்தியை நான் எடுக்கிற ராஜா, எல்லாவற்றையும் நீங்க அருளை செய்தீங்க ஆண்டவரே, உம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படியாக எனக்கு அருளை செய்யும் சொல்லும்போது அது என்ன சொல்றாரு, அந்த இடத்திற்கென்று நான் யாரை நியமித்திருக்கிறேனோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், என் பிதா அருளை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லலாம். நான் நிச்சயமாய் அவருடைய கூட இருப்பேன், அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னோட கூட வாசம் செய்கிறார், அவர் எனக்காக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் எனக்கு அருளை செய்தார், எனக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தாரோ அத்தனையும் அருளை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை செபுதனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஏபி சபை பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அப்போ அவருடைய சிங்காசனத்தை நம்ம போய் உட்காரும்படியாக கர்த்தர் அருளை செய்வார். நிச்சயமாக விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கையை பக்கத்தில் கூட சொல்லுங்கள், நிச்சயமாக அவருடைய சிங்காசனத்தில் நான் அவரோட கூட அருளை செய்வார் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக. இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, அவனவனுக்கு ஒரு விசுவாசம். அதுக்கு வாசிப்போம் அடுத்த வசனத்தை. நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார். நம்ம நினைப்ப நான் தான் அந்த மரத்தை வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தண்ணி ஊற்றுகிறது அவர் மழையில ஊற்றுவார், நம்மளும் சம்டைம் ஊற்றுவோம். ஆனால் அதை விளைய செய்கிறது யாருன்னா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். இன்னைக்கு உன்னுடைய விதையாக இருக்கிற விண்ணப்பத்தை நீ விதைக்கும் போது அது பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தண்ணீரை ஊற்றி அதை விளைய செய்து உன்னோட விசுவாசத்தை தேவன் பண்ணுவார் தெரியுமா. ஒரு மரம் போல அநேக பட்சிகள் அமர்ந்து இருந்து அதை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் விளைய செய்கிறது யாருன்னா ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருள் செய்வேன் என்று சொன்னார். அப்போ அவனுக்கு தக்கதாக தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன கொடுப்பாரு, எனக்கு தேவன் அருள் செய்வேன் சொன்ன ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நிச்சயமா அருள் செய்வார். அவரோடு கூட எனக்கு உட்காரும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு. நான் பொய் வழியை விட்டு தேவன் அவருடைய வேதத்தை எனக்கு அருள் செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு என்னெல்லாம் நமக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை தேவன் கொடுப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, அவர் உன்னுடைய மனதில் உள்ள எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் நான் அருள் செய்வேன் என்று நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அந்த வாக்கு பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு அருளிய வார்த்தைகள். அல்லேலூயா. மார்க்கில் சொல்லப்பட்டது போல மார்க்கில் தேவன் அந்த வார்த்தையை நம்ம கொடுத்துருக்க என்னென்ன தேவன் பேசுகிறாரோ அது யார் பேசுகிற இன்னைக்கு இப்போ நான் கூட பேசலைங்க, என்னோடு கூட ஆவியானவர் என் மூலமாக உங்களுக்கு அருள் செய்த அத்தனை வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். உனக்கு மாத்திரம் அல்ல, உன்னுடைய சந்ததிக்கு தேவன் அருள் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுத்துட்டாருன்னா திரும்பி வாங்கவே மாட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வம். நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், எப்போ கொடுப்பேன் கேட்போம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் வாங்கவே மாட்டார், இன்னும் கொடுத்துட்டே இருப்பார் உனக்கு. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்துல கேள், நான் உனக்கு அருளை செய்வேன். அல்லேலூயா. செபுதனுடைய தாய் சொன்னா, ஆண்டவரே என்னோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வலது பக்கம் இடது பக்கம் உட்காரணும் ஆண்டவரே என்று சொல்ல, ஆனாலும் என் பிதாவின் அவர் தான் எனக்கு அருள் செய்தார்னா நிச்சயமாய் அதை நீங்கள் பெறுவீர் என்று சொன்னால், நமக்கு யாருக்கு இந்த வாக்கியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ, உனக்கும் எனக்கும் ஏபி சபை ஜனங்களுக்கும் தேவன் அவரோடு உட்காரும்படியாக நமக்கு தேவன் கிருபை செய்தார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், எழுந்து நின்று நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜெயம் கொண்டு தேவன் நமக்கு அருள் செய்த வார்த்தையை நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய ஆண்டவர் பாருங்க, என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, அவரோட கூட யார் உட்கார்ந்திருக்கா, நமக்காக ஆண்டவர் பிதாவின் பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுவார். என்னன்னு, ஐயோ என் பிள்ளை இதை கேட்டுட்டாங்க, பிதாவே இதை அவங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா, என் ஆண்டவர் என் பிள்ளைங்க ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கேட்டாங்க ஆண்டவரே அதை அருள் செய்யுங்க ராஜா ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வேலை ஆண்டவரே அதை அருள் செய்யுங்க ராஜா ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமல் இருக்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை அருள் செய்யுங்க ஆண்டவரே,
ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுப்பார். படிக்கிற ஞானத்தை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு அருள் செய்யனா அந்த படிக்கிற ஞானத்தை கொடுப்பாராம். அப்போ ஆண்டவர் பாருங்க அவரோட பிதாவின் வந்து பண்ணாரு, அவர் சிங்காசனத்தில் அவரு கூட உட்கார்ந்து அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. செபுதரோட தாய் வந்து கேட்டா எங்க பிள்ளைங்க வந்து உட்காரணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஏபி சபை ஜனங்களுக்கு நான் பிதாவோடு நான் சிங்காசனத்தில் உட்கார்றது போல என்னுடைய ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜெயம் கொள்ளுவோங்க. நினைக்கலாம் ஒரு வாழ்க்கையில் நான் தோல்வியை பார்த்துட்டேன், நான் வெற்றி இல்லாமல் இருக்கிறேன், எங்கே போனாலும் எனக்கு வெக்கமோ எனக்கு அவமானமோ எனக்கு சஞ்சலமோ தவிப்பாக இருக்கிறது, நான் கஷ்டப்படுறேன், நான் வெக்கப்படுறேன் என்று சொல்கிறல்ல. இன்னைக்கு தேவன் உண்மை நோக்கி பார்க்கும்போது உன்னோட முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. உனக்கு தேவன் இன்னைக்கு ஜெயம் கொடுப்பார். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். ஆண்டவரே நீ இனி என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நான் தோல்வியே பார்த்துட்டு இருக்க ஆண்டவரே நீ எனக்கு முன்பாக செல்லுங்க ஆண்டவரே. நம்ம பார்ப்போம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு ஜெயம் கொள்ளுகிற முன்பாக அனுப்புங்க ஆண்டவரே. ஏன் காரியமா நீங்க போங்கப்பா, எனக்கு ஜெயம் கொடுங்க. இனிமே என் வாழ்க்கையில் தோல்வியை நான் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அவ பாருங்க ஆண்டவர் சாவை ஜெயமாக வென்றவர். அதனால தான் அவருடைய பிதாவின் பக்கத்தில் அவர் என்ன பண்ணார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல என் ஜனமாக இருக்கிற ஏபி ஜனங்கள் என்னுடைய என்ன பண்ணாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய அவரிடத்திலே சிங்காசனத்தில் உட்காரும்படியாக நமக்கு தேவன் அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பக்கத்தில் கை கொடுங்க. அவருடைய சிங்காசனத்தில் அவர் கூடவே நான் உட்காருவேன். தேவன் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு அருள் செய்தார் என்று உண்மையிலேயே கிடைக்காத ஒரு பாக்கியங்க. ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், யாராவது நம்ம ஒரு பெரிய ஆள் நம்மளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சோன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம். நான் ஒரு சாதாரண ஒரு குப்பைப்பா, என்னை பாரு ஆண்டவர் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சார், எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அதை காட்டிலும் அவருடைய சிங்காசனத்தில் தேவன் அவரோடு கூட உட்காரும்படியாக உனக்கும் எனக்கும் தேவன் அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நம்ம பரலோகத்தில் போகும்போது யார் கூட பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, அவர் கூட உட்காருவோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அந்த ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஒரு வைராக்கியம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா என்னோடய இருதயத்தில் நான் எல்லா வேண்டுதலையும் அருளை செய்வேன்னு சொன்னீங்கப்பா, இன்றைக்கி நீங்கள் வேற வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா, என்னுடைய பிதாவிடத்தில் நான் உட்கார்ந்த போல ஜெயம் கொடுக்குறான், உட்கார்ந்த போல நானும் ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட நான் உட்காரும்படியாக எனக்கு தேவன் அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. போகும்போது தனியாக போவீங்களா நீங்கள்? ஏசப்போட கூட போயிடுங்க. ஏன்னா அவர் உட்கார்ந்தா அப்போ நம்மளை உட்கார முடியும், அவர் நடந்தார்னா நம்மளை நடப்பார். அல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த வாக்கு கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த கண்ணீரோடு போராட்டம் வேதனையோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு தேவன் உன்னை ஆசீர்வாதத்தினால அருளை செய்வார். அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் உனக்கு அருளை செய்திருக்கிறார். நீ போகும்போது ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அப்பா இந்த 10ஆம் மாதம் முடிந்து 11ஆம் மாதம் தொடங்கி அதை முடிந்து அடுத்தது 12ஆம் மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடி எடுத்து வைக்க போகிறோம். அல்லேலூயா. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த மாதம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை கடக்க செய்தார். அந்த 11 மாதங்கள் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வியாதி, எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் பாருங்கள் தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை கத்து நம்மளோடு இருந்து நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்தாரு. இது எல்லாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு கிருபையை அருள் செய்தார். அல்லேலூயா. இல்லை நம்மளால முடியலைங்க, நான் தாங்க கடந்து வந்தேன் இல்லைங்க. அந்த 11 மாதம் யார் கடக்க செய்தார்? காது கேட்கல, ஏசப்பதாங்க நம்மளை கடக்க செய்தார். அல்லேலூயா. இந்த 11 மாதம் கடந்தோம், இன்னும் ஒரே ஒரு மாதம் இருக்கான், அதையும் தேவன் அற்புதமாய் கடக்க தேவன் செய்வார். உன்னுடைய காரியங்கள் எதெல்லாம் இந்த 11 மாதம் முடியாமல் இருந்ததோ இந்த 12ஆம் மாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவன் எனக்கு அருளிய சகல ஆசீர்வாதத்தையும் நான் இந்த 12ஆம் மாதத்துக்குள்ளே முடித்து இந்த புது வருடத்தை நான் அடி எடுத்து வைக்கும்போது ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நம்ம யாவரும் அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின
அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அருள செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை ஆண்டவரே இந்த காரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நான் உமக்கு அருள செய்வேன் என்று வாக்கு பண்ணீர் ஆண்டவரே. அந்த வாக்கை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பாமல் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா வழியிலும் விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவரே அருள் செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதை காட்டிலும் என் தேவன் எங்களுக்கு மகா பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் எப்படி ஆண்டவரே ஜெயம் கொண்டவர் ஆண்டவரே. நீர் எப்படி பிதாவிடத்தில் ஆண்டவரே அப்பா நீர் அவருடைய சிங்காசனத்தில் ஆண்டவரே அப்பா நீ உட்கார்ந்திருக்கிறது போல ராஜா. ஆண்டவரே நாங்களும் ஜெயம் கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்களும் உங்களோடு கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த அருளை செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் கண்மணியை போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய கிருபினாலே எங்களை ஆண்டவரே அருள் செய்த ஆண்டவரே இந்த 11 மாதங்களை கடக்க செய்த என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12ஆம் மாதம் ஆண்டவரே ஜெயமுள்ள மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கிற ஆண்டவரே மாதங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட ஆண்டவரே காரியத்தை உடைத்த ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு தூணாய் நிற்போம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென்.